Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. Renocon AAC Blocks. It saves 30% in steel, cement and labor cost. ஒவ்வொரு சதுர அடியிலும் சந்தோஷம். உங்களுடைய பார்வை என்ன சார் இந்த 3 ஆண்டு திமுக ஆட்சி பற்றி? 2-3 விஷயங்களை தவிர நான் இந்த அரசாங்கத்தின் திருப்தி அடைகிற விஷயமாக நான் வேற எதையும் பார்க்கவில்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுக அமைச்சரவையை ஆட்சியை ஊழலாட்சி என்று சொன்னீர்கள். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியும் ஊழலாட்சி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இந்த ஆட்சியின் மீது இருக்கின்றன. கொடுக்காத வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றிருக்காரு, அதை பாராட்டணும் முதலமைச்சர். சொத்து வரியை பல மடங்கு உயர்த்திருக்காரு, மின்சார கட்டணத்தை பல மடங்கு உயர்த்திருக்காரு, ஒயிட் பஸ்ஸே தேட வேண்டி இருக்கு. அப்புறம் மாதம் ஒரு முறை மின் கட்டணம்னாரு, கரெக்டா செஞ்சுட்டாரு, பாராட்டணும்ல. திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் கடுமையாக போராட வேண்டி இருக்கிறது. 39 தொகுதியிலையும் பணம் கொடுக்கலையே தவிர அதிமுக பணம் கொடுத்துட்டு 7-8 தொகுதிகளில் தான், திமுக 25 தொகுதிக்கு மேல கொடுத்திருக்குன்னு எனக்கு தகவல் உண்டு என்றுதான் அங்கே இருக்கக்கூடிய செய்தியாளர்களும் பொதுமக்களும் தெரிவிக்கிறார்கள். கோவையிலையும் சரி, தேனியிலையும் சரி, ராமநாதபுரத்திலையும் சரி, வெவ்வேறு பகுதிகளில் 2 வீடு இருந்தா ஒரு இருங்க உங்க அக்கௌண்ட்ல 10 லட்சம் ரூபாய் போடுறேன்றாங்களே, வெட்கமா இல்ல? அது செயல்படுத்தக்கூடிய வாக்குறுதிய மோடி சொன்னாரே சார் 15 லட்சம் சொன்னாரு. ஆடியோ காமிங்க. அதாவது you must prove. காங்கிரஸ் கட்சியை போலவோ திமுகவை போலவோ பேசாதீர்கள். இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வரும் விபத்தை இந்த நாடு சந்திக்காது. அப்படி ஒருவேளை அமையுமானால் அவர்கள் சொல்லுகிற கதையெல்லாம் நடக்காது. 4 மாசமோ 5 மாசமோ அல்பாயுசில் அந்த ஆட்சி போய்விடும். அந்த ஆட்சியினுடைய கதை முடிந்துவிடும். தமிழின் மிக முக்கியமான நிகழ்வுகளையும் அரசியல் செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய அரசியல் நிலவரம் பற்றி நம்மோடு விவாதிப்பதற்காக மூத்த பத்திரிகையாளர் திருமிகு துக்ளக் ரமேஷ் வந்துள்ளார். வணக்கம் ரமேஷ் சார். வணக்கம். இந்த ஆண்டோடு தமிழக முதல்வராக மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்று 3 ஆண்டு என்பது நிறைவடைகிறது. இன்னும் 2 வருஷம் டென்யூர் உங்களுக்கு இருக்கு. இந்த 3 வருஷ ஆட்சியை ஒரு பத்திரிகையாளராக எப்படி மதிப்பிடுறீங்க? ஆட்சி எந்தெந்த விஷயங்களை சாதிச்சிருக்காங்க, எந்தெந்த விஷயங்களை சறுக்கியிருக்காங்க? உங்களுடைய பார்வை என்ன சார் இந்த 3 ஆண்டு திமுக ஆட்சி பற்றி? நான் வரவேற்கக்கூடிய அம்சம் என்று பார்ப்பது, முதலமைச்சர் அவர்கள் மிக அண்மையிலே அறிமுகப்படுத்திய, அதாவது தன்னுடைய 3வது ஆண்டில் அறிமுகப்படுத்திய பள்ளி சிறுவர்களுக்கான காலை சிற்றுண்டி திட்டம். அது உண்மையிலேயே மிக பெருவாரியான அரசு பள்ளி மாணவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு திட்டம். மறைந்த முதலமைச்சர் மக்கள் திலகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சியிலே சத்துணவு திட்டம் என்பது வரலாற்றில் அவர் பெயர் என்றைக்கும் பேசப்படுகிற அளவுக்கு அவருக்கு புகழ்பெற்று தந்த திட்டமாக அமைந்தது. அது தொடர்பாக எம்ஜிஆர் அவர்களுடைய பெயரை இருட்டடிப்பு செய்வதற்காக அல்லது சிறுமிப்படுத்துவதற்காக, அந்த திட்டத்தினுடைய மகத்துவத்தை குறைப்பதற்காக இது நீதி கட்சி ஆட்சியில் தொடங்கப்பட்டது, காமராஜ் ஆட்சியில் செயல்படுத்தப்பட்டது என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் அப்போதெல்லாம் அந்த திட்டம் பிறந்து அதன் பிறகு அதனுடைய சுவடுகளே தெரியாமல் ஒரு சிறிய பகுதியோடு முடிந்து போனது. ஆனால் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான அரசு பள்ளிகளில் மிக செம்மையான முறையில் திட்டமிட்டு அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர். பள்ளி குழந்தைகள் பசியோடு மதிய உணவு நேரத்தில் இருக்கக்கூடாது, ஏழை குழந்தைகள். அதற்கு காரணம் எம்ஜிஆர் அவர்கள் இளம் வயதிலே வறுமையை அனுபவித்தது. அவர் வறுமை குறித்து நிறைய தன்னுடைய அமைச்சரவை சகாக்களிடம் பகிர்ந்திருக்கிறார் என்று நான் அந்த அமைச்சரவையில் இடம்பெற்ற மூத்த அமைச்சர்களாக இருந்தவர்கள், அதே போல் ஜூனியர் அமைச்சர்கள், இவர்களிடமிருந்து நான் நிறைய தெரிந்து கொண்டிருக்கிறேன். குறிப்பாக மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களோடு காரிலே பயணிக்கக்கூடிய வாய்ப்பை பெருவாரியான சமயங்களில் பெற்ற அன்றைய அமைச்சர் திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள், அதே போல் திரு முத்துசாமி அவர்கள், திரு திருநாவுக்கரசர் அவர்கள் ஆகியோரெல்லாம் என்னிடத்திலே எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய இளமை காலத்தை எப்படி நினைவு கூறுவார், தான் பட்ட கஷ்டத்தை எப்படி நினைவு கூறுவார், அது அவருக்கு எந்த அளவுக்கு என்னென்ன விஷயங்களில் கவனிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தியது, சிந்தனையை தூண்டியது என்று தெரிவிப்பார்கள். அதில் இன்னொரு விஷயம் நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மறைந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய 10 ஆண்டு கால ஆட்சியில் அரிசியினுடைய விலை ரேஷன் கடையிலே ₹1.75 என்பதிலே எள்ளளவும் மாற்றம் இருக்கவில்லை. 10 ஆண்டு காலத்திலே அந்த 1.25 ரூபாய்க்கு தரமான அரிசியை போட வேண்டும் என்று
எம்ஜிஆர் அவர்கள் கேபினட் கூட்டத்திலே அரிசி விலையை உயர்த்த வேண்டும் என்ற பேச்சு எழுந்தபோது திட்டவட்டமாக அதை மறுத்தார் என்று அவர்கள் சொல்லி நான் அறிந்திருக்கிறேன். அதே போல பேருந்து கட்டணத்தை உயர்த்தாமல் ஒரு அரசாங்கத்தை நடத்த வேண்டும் என்பதிலும் அவர் கண்ணும் கருத்துமாக இருந்தார். இதையெல்லாம் நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், அப்படி பசிப்பினியை போக்க வேண்டும் என்று எப்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நினைத்தாரோ அதை போல இப்போது அது மதிய நேரத்தில் காலையிலே வரும்போதே அவர்களுக்கு வீட்டில் சாப்பிட்டு வருகிறார்களா இல்லையா என்பதும் ஒரு கேள்விதான். பல ஏழை குடும்பங்களிலே இருப்பதை கொடுப்பார்கள். அந்த சிந்தனையோடு இன்றைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த காலை சிற்றுண்டி திட்டத்தை அறிமுகப்படுத்தியதை நான் வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன். சொல்லப்போனால் இதற்காக என்னுடைய பாராட்டுதல்களை கூட நான் அவருக்கு நெருக்கமானவர்களிடத்திலே நான் இவ்வாறு தெரிவித்திருக்கிறேன். அதற்கு பிறகு நான் பாராட்டக்கூடிய ஒரு அம்சம் என்று சொன்னால், அந்த பெண்களுக்கு பேருந்திலே இலவச பயணம் என்பது. அந்த பயணம் என்பது பொதுவாக பெண்களுக்கு இலவசம் என்று சொன்ன காரணத்தால் அந்த டிக்கெட் கொடுத்து வாங்கக்கூடிய பிரிவினர் கூட அதிலே பயன்பெறுகிறார்கள். நான் அதை மறக்கவில்லை. அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடிய பெண்கள் கை நிறைய சம்பளம் வாங்குகிறார்கள். அவர்களுக்கு டிக்கெட் விதித்திருக்கலாம், அதில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் அப்படி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வராமல் அந்த திட்டத்தை அவர் எல்லோருக்குமான அந்த திட்டம் என்று அவர் அறிவித்து அவர் செயல்படுத்திய அந்த விஷயம் கூட ஒரு பெருமளவுக்கு அடித்தட்டு மக்கள், வேலைக்கு பணிப்பெண்ணாக வேலைக்கு போகிறவர்கள், மார்க்கெட்டில் போய் காய்கறியை விற்றுவிட்டு திரும்புகிறவர்கள், சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கிறவர்கள் 4 வீட்டுக்கு, இப்படியெல்லாம் ஒரு வெவ்வேறு தரப்பினர் அடித்தட்டு சமுதாயத்தின் அடித்தட்டு மக்கள். அதே போல் மாதத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் சம்பளம், 8,000 ரூபாய் சம்பளம் வேலைக்கு போகிற பெண்களெல்லாம் இன்றைக்கு நல்ல படித்து விட்டு குறைந்த ஊதியத்திற்கு வேலைக்கு போகிற பெண்கள் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் பயன்பெறுகிற வகையிலே அந்த திட்டம் பேருந்து பயணம் என்பது அமைந்திருக்கிறது. இப்படி 2-3 விஷயங்களை தவிர நான் இந்த அரசாங்கத்தின் திருப்தி அடைகிற விஷயமாக நான் வேறு எதையும் பார்க்கவில்லை. நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுக அமைச்சரவையை ஆட்சியை ஊழலாட்சி என்று சொன்னீர்கள். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியும் ஊழலாட்சி என்று சொல்லக்கூடிய அளவுக்குத்தான் வெவ்வேறு குற்றச்சாட்டுகள் இந்த அரசாங்கத்திற்கு எதிராக புறப்பட்டன. நீங்கள் அரசியல் ரீதியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் முன்வைத்த குற்றச்சாட்டுக்களை தாண்டி அதிமுகவுக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த அறப்போர் இயக்கம் இன்றைக்கு திமுக ஆட்சி மீது 2-3 ஊழல் குற்றச்சாட்டுக்களை தொடுத்திருக்கிறது. ஆதாரங்களோடு செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்தியது. உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு அதை கொண்டு சென்றிருக்கிறது. ஆக ஊழல் குற்றச்சாட்டுகள் இந்த ஆட்சியின் மீது இருக்கின்றன. முதலமைச்சர் அதை இரும்பு திரை போட்டு மறைக்க முடியாது. இது ஒரு புறம். அடுத்தது மணல் திருட்டு. மணல் திருட்டு ஒரு தொடர்கதையாகி கொண்டிருக்கிறது. மணல் திருட்டு அதிமுக ஆட்சியில் யாருக்கெல்லாம் குவாரி கொடுக்கப்பட்டதோ அப்படி கொடுத்தவர்களுடைய பின்னணி பற்றி அல்லது அவர்களை பற்றி அன்றைய முதலமைச்சரை அதில் தொடர்புபடுத்தி இன்றைய முதலமைச்சர் பேசியிருக்கிறார். அந்த மணல் அதிபர்கள் என்று யார் யார் பெயரை அவர் குறிப்பிட்டாரோ அவர்களே தான் இப்போதும் குவாரி உரிமங்களை பெற்றிருக்கிறார்கள். அதை முதலமைச்சரால் மறுக்க முடியுமா? நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனால் மறுக்க முடியுமா? நீர்வளத்துறை அமைச்சரோடு இந்த ஒப்பந்ததாரர் அவருடைய மகனோடு வெளிநாட்டில் இருக்கிற புகைப்படம் சோசியல் மீடியாவில் வைரலாக வெளிவந்தது. அவருக்கும் இந்த ஆட்சிக்கும் எவ்வளவு நெருக்கம் என்று பத்திரிகைகளில் கட்டுரைகள் வந்தன. ஆளுங்கட்சிக்கு வேண்டிய பத்திரிகையை இதை பற்றி அம்பலப்படுத்தி இருக்கிறது. அதே ஆட்கள் எப்படி ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் மணல் குவாரியிலே? அதிமுக ஆட்சியில யார் ஆதிக்கம் செலுத்துறாங்களோ அவங்களே தான் இப்போ திமுக ஆட்சியில் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் என்று ஆட்சிக்கு வேண்டிய பத்திரிகைகளிலே கட்டுரைகள் வருகிறது. அந்த கரிகாலன், ரத்தினம் என்றவர்களுடைய பெயர்களை எல்லாம் குறிப்பிட்டு பக்கம் பக்கமாக எழுதியிருக்கிறார்கள். ராமச்சந்திரன் என்று பெயர்களை குறிப்பிட்டு இவர்களுடைய பெயர்களை திமுக முன்பு அதிமுக ஆட்சி நடத்திய போது குற்றம் சாட்டி பயன்படுத்தியது. இவர்களெல்லாம் சேகர் ரெட்டிக்கு வேண்டியவர்கள் என்று திமுக பேசியது. இப்போது அவர்கள் தானே மணல் குவாரியில் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். அவர்கள் மீதெல்லாம் ரெய்டு நடைபெற்றது, அமலாக்கத்துறையினுடைய ரெய்டு நடைபெற்றது. அந்த ரெய்டின் தொடர்ச்சியாகத்தானே மணல் குவாரிகளுக்கு விசிட் போனது. அங்கே ட்ரோன்கள் மூலம் ஆய்வு நடத்தப்பட்டது. ஐஐடி நிபுணர்களை கொண்டு ஆய்வு நடத்தி அளவுக்கு மீறிய வகையில், அத்துமீறிய வகையில் ஏராளமான மணல், ஆற்று மணல் சுரண்டப்பட்டிருக்கிறது. பெரும் பணம் அதிலே கொள்ளை போயிருக்கிறது. அரசாங்கத்திற்கு வர வேண்டிய வருவாய் தனியார் சிலருக்கு போயிருக்கிறது என்பதற்காகத்தான் இதிலே என்ன சொல்லுகிறது,
சலாமானி முறைகேடு நடைபெற்றிருக்கிறது என்றுதான் அமலாக்கத்துறை இதில் நுழைந்திருக்கிறது. ஆகவே அமலாக்கத்துறையினுடைய வழக்கு யாரை நோக்கி நெருங்கப் போகிறது என்று எல்லோரும் ஆவலாக அறிய காத்திருக்கிறார்கள். கலெக்டர்களை விசாரணைக்கு அழைத்ததற்கு இந்த அரசாங்கம் அஞ்சி நடுங்கியது. இந்த அரசாங்கம் ஏன் நீதிமன்றத்தின் கதவுகளை தட்ட வேண்டும்? கடைசியில் சுப்ரீம் கோர்ட் என்ன கேட்டது? ஏன் போக மறுக்கிறீர்கள்? கலெக்டரை அனுப்புங்கள் என்று சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டது. சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்ட பிறகுதான் கலெக்டர்கள் ஃபைலை தூக்கி கொண்டு போனார்கள். அவர்கள் அங்கே என்ன சொல்லி இருக்கிறார்கள்? அவர்கள் கூறிய பதில் என்ன? அதில் அமலாக்கத்துறை திருப்தி அடைந்ததா அல்லது அடுத்து அது யாரை நோக்கி நகரப்போகிறது என்ற கேள்விகள் விஸ்வரூபம் எடுத்திருக்கின்றன. ஆகவே அது ஒரு அவமானம் இந்த ஆட்சியின் மீதான கரை. அடுத்தது எடுத்துக்கொண்டால் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு மிக மோசமான நிலை. நீங்கள் அடுத்த ஆட்சியை பற்றி பேசும்போது வாய்கிழிய வக்கணையாக பேசினீர்கள். உங்கள் ஆட்சிக்கு எதிராக அதே விமர்சனம் வரும்போது புள்ளி விவர கணக்கை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். புள்ளி விவர கணக்குகள் உதவாது. கூலிப்படையினருடைய கொலை சர்வசாதாரணமாக நடைபெறுகிறது. கோர்ட்டுக்கு விசாரணைக்கு அழைத்து வரப்படுகிற குற்றவாளியை எதிர் கும்பல் சரமாரியாக வெட்டுகிறது. ஓட ஓட ரவுடி வெட்டப்படுகிறான் அல்லது எதிர் கும்பல் துரத்தி கொலை செய்கிறது. இதெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கூண்டாஸ் நீங்கள் பிரயோகிக்க முடிகிறதா? எப்படி எத்தனை பேர் ரவுடிகளை நீங்கள் கைது செய்திருக்கிறீர்கள் என்று ஒரு பெரிய விளக்கத்தை போலீஸ் தரப்பிலிருந்து கொடுத்தார்கள். ஆனால் அதற்கு போலீஸ் தரப்பிலிருந்து கொடுத்தவுடன் அடுத்த வாரம் ஜூனியருடன் பத்திரிகையிலே ஒரு 10 ரவுடி லிஸ்டில் இருக்க வேண்டியவர்களுடைய பெயரையெல்லாம் போட்டு இவர்களை எல்லாம் எப்படி வெளியே விட்டிருக்கிறீர்கள் என்று ஜூனியருடன் பத்திரிகை விலாவாரியாக எழுதியது. போலீஸ் தரப்பால் அதற்கு பதில் சொல்ல முடிந்ததா? அந்த 10 பேரை ஏன் வெளியே வைத்திருக்கிறீர்கள் என்று தோராயமாக 10 பேர் என்று சொல்கிறேன். பெயர்களை குறிப்பிட்டு ஜூனியருடன் பத்திரிகை எழுதியது. ஆகவே தான் சொல்லுகிறேன், சட்டம் ஒழுங்கு விவகாரத்திலும் இந்த அரசு படுதோல்வி அடைந்திருக்கிறது. ஆக ஊழல், மணல் கொள்ளை, சட்டம் ஒழுங்கு விவகாரம், மாநகராட்சி பிரதிநிதிகள், ஆளுங்கட்சியினுடைய மாநகராட்சி பிரதிநிதிகள், கவுன்சிலர்கள், அவர்கள் செய்கிற அராஜகங்கள். சாட்டையை சுழற்றுவேன் என்று சொன்னார் முதலமைச்சர். இன்னமும் சுழற்றிய மாதிரி தெரியவில்லை. யாரோ ஒரு 2-3 பேரை கட்சியை விட்டு எடுத்தார். மற்றபடி கதை என்ன? ஆடியோவில் சிக்கிய கதை என்ன? அமைச்சர் சிக்கிய கதை என்ன? எம்எல்ஏ பேசிய கதை என்ன? வீட்டை கட்டுகிறவனை என்னை பார் என்று சொன்ன ஆடியோ வந்ததே, அந்த கதை என்ன? 30,000 கோடி, அதற்கென்ன பதில்? ஆகவே இந்த அரசாங்கத்தினுடைய பாராட்டத்தக்க அம்சங்கள் சில, குறைகள் மிக நீளமாக இருக்கின்றன. ஆகவே இது ஒரு திருப்தி அளிக்காத ஆட்சி. மக்கள் அதிருப்தியை சம்பாதித்திருக்கக்கூடிய ஆட்சி. அது தவிர அன்பாப்புலர் ஆகிட்டு இருக்காங்களா இந்த திமுக? நிச்சயமாக அன்பாப்புலர் ஆகி கொண்டிருக்கிறார்கள். அதை தவிர நான் சொல்லுகிறேன், கொடுத்த வாக்குறுதிகளில் ஒவ்வொரு வாரியில் என்ன வருதோ அதை சொல்றாங்க. அமைச்சர்களாகட்டும் முதலமைச்சராகட்டும் கொடுத்த வாக்குறுதிகளை 90% ஒரு சமயம், இன்னொரு சமயம் 95%. இன்னும் கொஞ்சம் தான் பாக்கி இருக்கு. 530-500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்துட்டு பண ரீதியான வாக்குறுதிகளில் எவ்வளவு நிறைவேற்றிருக்கீங்க? அரசாங்கத்துக்கு பெரும் நிதி செலவு ஏற்படுத்தக்கூடிய மகளிருக்கு உரிமை தொகை எல்லாம் கொடுத்துருக்காங்களே சார். மகளிருக்கு உரிமை தொகை கொடுத்ததுலேயும் நிறைய விடுபட்ட பிரிவுகள் நிறைய இருக்கு. அந்த பணம் தேவையற்ற பிரிவுகளும் இருக்கு. அதுக்குள்ள வசதியாக நல்ல சொந்த வீடு வச்சுருக்கவங்களுக்கு 1000 ரூபா இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதெல்லாம் கடுமையாக ஃபில்டர் பண்ணிட்டோன்னு. நீங்கள் தான் அரிசி அட்டை இருந்தாலே கொடுக்குறேன்றீங்களே, அரிசி அட்டை தான் நிறைய பேர் வாங்கி வச்சுருக்காங்க. சக்கரை அட்டை வாங்கினவங்க தானே எண்ணிக்கை கம்மி. அதை விட்டுருங்க. கொடுக்காத வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றிருக்காரு, அதை பாராட்டணும் முதலமைச்சர். கொடுக்காத வாக்குறுதியெல்லாம் நல்லா நிறைவேற்றிருக்காரு சார். சொத்து வரியை பல மடங்கு உயர்த்தியிருக்காரு, மின்சார கட்டணத்தை பல மடங்கு உயர்த்தியிருக்காரு, ஒயிட் பஸ்ஸே தேட வேண்டி இருக்கு. இப்படிப்பட்ட அப்புறம் மாதம் ஒரு முறை மின் கட்டணம்னாரு, கரெக்டாக செஞ்சுட்டாரு, பாராட்டணும்ல. அரசாங்க ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய முறை போய் பாருங்க. அரசாங்க ஊழியர்கள் எவ்வளவு அதிருப்தியில் இருக்காங்க. ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் சபித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆட்சியை. அதே மாதிரி கொரோனா காலத்தில் நர்ஸுகளுக்கும் டாக்டர்களுக்கும் அப்போ எடுத்தவங்களுக்கு வாக்குறுதியெல்லாம் கொடுத்தீங்க, அந்த வாக்குறுதியை நிறைவேற்றினீங்களா? பல தரப்பினரை ஏமாற்றி இருக்கிறது இந்த அரசு என்றுதான் சுருக்கமாக சொல்ல வேண்டும். இந்த திமுக மீதான ஆட்சி மீதான அதிருப்திகளை பல விஷயங்கள் நீங்க பட்டியலிட்டு இருக்கீங்க. இன்னும் 2 வருஷம் இருக்கு. எதெல்லாம் இந்த திமுக அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் ஒரு பத்திரிகையாளர் நினைக்கிறீங்க சார்? நிச்சயமாக சட்டம் ஒழுங்கு விஷயத்துல மிக 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 கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும். அதே போல மக்களை மிக இன்னலுக்கு ஆளாக்கி இருக்கக்கூடிய விஷயங்கள், குறிப்பாக நான் சொன்னதை போல சொத்து வரி, மின்சார கட்டணம், இதெல்லாம் எப்படி மாற்றி அமைப்பது என்று யோசிக்க வேண்டும். நடுத்தர மக்கள் பெரும் பாதைக்கு உட்பட்டிருக்கிறார்கள்.
பெரும்பான்மையான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல நான் சொல்லுவதைப் போல ஊழல் சகல வகைகளிலும் இருக்கிறது. அது மட்டுப்படுத்தப்பட வேண்டும், அடக்கப்பட வேண்டும், நம்பிக்கை ஊட்டப்பட வேண்டும். மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிற மாதிரி எதுவுமே நடைபெறவில்லை. அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வதை பற்றி இந்த அரசு சிந்திப்பதாகவே தெரியவில்லை. நான் சொன்ன அந்த 2 விஷயத்தை தவிர நீங்கள் என்ன பெரிய மாற்றத்தை செஞ்சிட்டீங்க? எதுவாக இருந்தாலும் தூக்கி பழைய மத்திய அரசு மேலே போடுறதுல தான் நீங்கள் மும்முரமாக இருக்கீங்க. கூட்டணி பலம் காரணமாக இந்த ஆட்சி நம்பிக்கையோடு வண்டியை ஓட்டி கொண்டிருக்கிறது. அந்த கூட்டணி அந்த திமுகன்ற பஸ்ஸில் 4 சக்கரமாக இருக்கக்கூடிய கட்சிகள் கயண்டு கொண்டால் இந்த பஸ் நடு ரோட்டில் உட்காந்துரும். அவ்வளோதான். டயர் பஞ்சர் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. டயர் கயண்டுக்கிட்டால் எங்கே கொண்டு போய் மோதி எங்கே நிற்கும்னு தெரியாது. கூட்டணி கட்சிகள் சட்டமன்ற தேர்தலின் போது தைரியமாக திமுகவை மிரட்டலாம். திமுக கூட்டணி கட்சி இல்லைன்னா அவ்வளவுதான். கூட்டணி நம்பிதான் இந்த ஆட்சி இருக்குங்கிறீங்களா? கூட்டணி கட்சி நம்பிதான் திமுக இன்னைக்கு வெற்றி பெற்ற சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. அதிமுக எதிர்பார்த்தது வெளியே வந்துருவாங்கன்னு. ஆனால் இது கடைசி நேரத்தில் எடுத்த முடிவு. இவர்கள் எப்போது வேண்டுமானாலும் முடிவை மாற்றிக்கொள்வார்கள் என்பதால் இடதுசாரிகளோ திருமாவோ சேரவில்லை. சட்டமன்ற தேர்தல் இதே நிலை நீடிக்கும்னு சொல்ல முடியாது. யார் எந்த பக்கம் போவார்கள்னு தெரியாது. ஆட்சியின் மீது மக்கள் மத்தியிலே கடும் அதிருப்தி உருவாகி இருக்கிறது என்பதுதான் இப்போதைய நிலை. 3 ஆண்டு ஆட்சியை முடிவு பண்ணிட்டாங்க. 3 ஆண்டு ஆட்சியை திமுக முடிச்சுட்டாங்க. இன்னும் 2 வருஷம் இருக்கு. இப்போதான் நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு. முடிவுக்காக நாம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதற்கு பிறகு அரசியல் சூழல் எப்படி சார் இருக்கும்? தமிழ்நாடு அரசியல் கடத்தை பொறுத்த வரைக்கும் மாற்றங்கள் எதுவும் நிகழ வாய்ப்பு இருக்கா சார்? இந்த அரசியல் சூழல் எதை நோக்கி பயணிக்க சார் வாய்ப்பு இருக்கு? நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சிகளுக்கு, குறிப்பாக பாரதிய ஜனதாவுக்கோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ எந்த வெற்றியும் கிடைக்கும் என்று எனக்கு தோன்றவில்லை. 2-3 இடங்களில் அவர்கள் மிக கடுமையான போட்டியை தோற்றுவித்திருப்பதாக கடைசி கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. முதலில் 31 தொகுதிகளில் திமுகவுக்கு சாதகமான சூழ்நிலையையும் 8 தொகுதிகளில் கடும் போட்டி என்றும் நான் கேள்விப்பட்டேன். கடைசியாக வந்த தகவல்கள், களத்திலிருந்து எனக்கு பல பத்திரிகை நண்பர்களும் வெவ்வேறு அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகளும் கூறிய தகவல், கிட்டத்தட்ட 34-35 தொகுதிகளில் திமுக வின் பண்ணுவதற்கான நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அந்த 4 தொகுதிகளில் தான் ஒரு முடிவுகளை கணிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை என்று சொல்லுகிறார்கள். அந்த 4 தொகுதிகளில் என்ன ரிசல்ட் வரப்போகுதுன்னு தெரியல. ஏன்னா இட் மே கோ எய்தர் வே என்று சொன்னார்கள். ஓகே, ஒன்று பிஜேபிக்கு போகலாம், அதிமுகவுக்கு போகலாம், அல்லது திமுகவுக்கு போகலாம். எய்தர் வே என்று சொன்னார்கள். பண்ண முடியல அந்த இடங்களே. ஆமாம், அந்த 4-5 தொகுதிகளை மட்டும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத சூழ்நிலை இருப்பதாக சொன்னார்கள். அது முதல்ல 8னாங்க, அப்புறம் 4-5 ஆயிடுச்சு. ஆனாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் கடுமையாக போராட வேண்டி இருக்கிறது. நீங்கள் 39 தொகுதிகளையும் பணம் கொடுக்கலையே தவிர அதிமுக பணம் கொடுத்துட்டு 7-8 தொகுதிகளில் தான். திமுக 25 தொகுதிக்கு மேலே கொடுத்துருக்குன்னு எனக்கு தகவல் வந்திருக்கு. சென்னையில் கொடுக்கல, வெளி மாவட்டங்களில் பல தொகுதிகளில் திமுக பணம் கொடுத்துருக்கு ஓட்டுக்கு என்றுதான் அங்கே இருக்கக்கூடிய செய்தியாளர்களும் பொதுமக்களும் தெரிவிக்கிறார்கள். அங்கே நான் களத்துக்கு போன போது கோவையிலையும் சரி, தேனியிலையும் சரி, ராமநாதபுரத்திலையும் சரி, வெவ்வேறு பகுதிகளில் ஓட்டுக்கு பணம் கொடுத்துருக்காங்க. சேலத்தில் போட்டியிட்ட வேட்பாளர், அதே மாதிரி பக்கத்து தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளர், இங்கெல்லாம் பணம் கொடுத்துருக்காங்க. சென்னையில் மட்டும் கொடுக்கவில்லை என்று நான் கேள்விப்பட்டேன். ஆகவே பணம் கொடுத்து தான் இன்னமும் வெற்றி பெற வேண்டிய நிலை இருக்கிறது. இந்த கலாச்சாரம் முடிவுக்கு வர வேண்டும். அதிமுக 250 ரூபா கொடுத்துருக்கு. திமுக சில தொகுதிகளில் 300, பல தொகுதிகளில் சில தொகுதிகளில் 500, சில பகுதிகளில் 500, எப்படி வித்தியாசமாக பணம் கொடுக்கிற வேலை அதிகமாக கொடுத்திருக்காங்க அப்படி என்று எனக்கு தகவல். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், தேனியிலே தங்கத்தமிழ் செல்வன் போட்டியிட்ட இடத்துல 4 சட்டமன்ற தொகுதிகளில் 300 ரூபாயும் 2 சட்டமன்ற தொகுதிகளில் 500 ரூபாயும் பணம் கொடுத்துருக்காங்க. ஏன் உங்க ஆட்சி அபரிமிதமான சாதனை பண்ண அந்த பணத்தை கொடுக்காம வெற்றியை வாங்க வேண்டியதானே, வெற்றி பெற வேண்டியதானே? மக்கள் ஆதரவு தான் உங்களுக்கு அமோகமா இருக்குன்னு வாய்கிழிய பேசுறீங்கல்ல, அப்புறம் ஏன் உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் நிலை ஏற்பட்டிருக்கு? ஆட்சிக்கிட்ட பணம் இருக்கு, இவங்களாம் சம்பாதிச்சிருக்காங்க, கொடுக்கட்டோன்ற எதிர்பார்ப்பு மக்களிடமும் இருக்கிறது. இந்த ஓட்டுக்கு பணம் என்பது ஒரு புற்றுநோய் மூலம் பரவி இருக்கிறது. இங்க தொடங்கி அது வேறு மாநிலங்களிலும் போயிட்டு இருக்கு இப்போ. ஆகவே இந்த சூழ்நிலையில் தான் இவர்களுடைய செல்வாக்கு இருக்கிறது. இதையும் தாண்டி நான் சொல்லுகிறேன், இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி குறைந்தது 15% வாக்குகளை பெறும். அதிகபட்சமாக 18% வரை அது போகலாம். திரு அண்ணாமலை அவர்கள் 25% வரை வாக்குகள் வாங்க வேண்டும் என்பது அவருடைய இலக்காக இருந்திருக்கிறது. அதை அடைவது மிக சிரமம் என்று நான் பார்க்கிறேன். ஆனால் பாஜக 5-15% அதன் வாக்கு சதவீதம் உயருமானால் தமிழகத்தின் அரசியலில் பாஜக அலட்சியப்படுத்த முடியாத மிக வலுவான சக்தி என்பது நிரூபணமாகும். ஒரே தேர்தலில் எப்படி சார் டபுள் மடங்கு ஏற்கனவே வாங்கி இருக்கிறார்கள். நீங்கள் அது புரிதல்ல. 18-19% தனியாக போட்டிட்ட போது முன்பு வாங்கி இருக்கிறார்கள்.
இப்போ வாங்குவது ஏன் அது பெருசுன்னு நான் சொல்றேன்னா, பாமக இருக்காங்களா? இல்ல பாமக இருக்காங்கன்னு இல்ல, முன்பு விஜயகாந்த் அவர்கள் ஆரோக்கியமாக இருந்தபோது அந்த சதவீதம் வாங்கினார்கள். இப்போது மைனஸ் தேமுதிக மைனஸ் விஜயகாந்த் கேம்பெயின் அந்த ஓட்டு சதவீதத்தை அவர்கள் வாங்கினால் அது பெரிய விஷயம், சாதாரணமான விஷயம் இல்ல. அது மோடியினுடைய இமேஜுக்காகவும் அண்ணாமலை அவருடைய பிரச்சாரத்திற்கும் கிடைத்த வெற்றி என்று தான் நான் பார்ப்பேன் அந்த வாக்கு சதவீதம் என்பது. ஆகவே அது தமிழக அரசியலில் இருதுருவ அரசியலை கொஞ்சம் பலவீனமாக்கும். இருதுருவ அரசியல் பலவீனப்படும், அதற்கான வாய்ப்புகளை இந்த தேர்தல் உருவாக்கும். அதே மாதிரி அதிமுகவும் சரி, அதனுடைய வாக்கு வங்கியில் பெரும் சரிவு ஏற்படாமல், சரிவு ஏற்படும், ஓரளவு சரிவு ஏற்பட்டால் அந்த கட்சி தப்பிக்கும், பெரும் சரிவு ஏற்பட்டால் கட்சிக்குள் கலகம் பிறக்கும், அதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை தவிர இன்னொரு ஆபத்தையும் அந்த கட்சி சந்திக்கும். எதிர்காலத்தில் 2026 தேர்தல் பற்றிய கூட்டணி பற்றிய பேச்சுக்கள் பேசும்போது அதிமுகவுடன் கூட்டணி சேர வருகிற கட்சிகள் முன்பு 8 தொகுதிகள் வாங்கியிருந்தால் அதனுடைய வலிமை அவ்வளவுதான் என்றால், இப்போது உன் வலிமை என்ன, அதனால் எனக்கு 15 சீட்டு கொடு என்று கேட்கும். டிமாண்ட் பண்ணுவாங்களா ஏடிஎம்கேவை? ஏடிஎம்கேவிடம் டிமாண்ட் அதிகரிக்கும், சேர முன் வருகிற கட்சிகளுடைய டிமாண்ட் அதிகரிக்கும், உங்களுக்கு அந்த நெருக்கடி ஏற்படும். ஏனென்றால் கொடுக்க வேண்டிய நிலைக்கு அதிமுக தள்ளப்படும். ஏனென்றால் உனக்கு 26 தேர்தல் வாழ்வாசாவா தேர்தல், உள்ளாட்சி தேர்தலில் படுதோல்வி அடைந்திருக்கிறாய், நாடாளுமன்ற தேர்தலிலும் தோல்வி, தொடர் தோல்வி இருக்கும் போது நீ இறங்கி போய் தான் பேச வேண்டும். அந்த நிலைமை அதிமுகவுக்கு ஏற்பட்டால் நான் வியப்படைய மாட்டேன். ஓகே சார், அப்படியே இந்திய அரசியலை நோக்கி போகலான்னு நினைக்கிறேன் சார். தொடர்ச்சியாக காங்கிரஸை அட்டாக் பண்ணும் விதமாக பிரதமர் மோடி அவர்கள் பேசிக்கிட்டே இருக்காரு. 2 வீடு நீங்க வச்சிருந்தீங்கன்னா ஒரு வீடை வந்து புடுங்கிப்பாங்க, 2 எரும மாடு வச்சிருந்தீங்கன்னா ஒரு எரும மாடை புடுங்கிடுவாங்க, அதாவது தாலியை படிச்சிருவாங்க, இஸ்லாமியர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க, டெண்டர்கள்ல இஸ்லாமியர்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருவாங்க. அதே போல ராகுல் காந்திக்கு பாகிஸ்தான் ஆதரவு கொடுக்குது, இப்படின்னு காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையில் இல்லாத பல விஷயங்களை மோடி பேசிக்கிட்டு இருக்காரு. இல்லாத விஷயங்கள் என்று சொல்வதை நான் ஏற்க மாட்டேன். காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கை ஒரு ஏமாற்று தேர்தல் அறிக்கை. கர்நாடக தேர்தலில் எப்படி மக்களை ஏமாற்றும் விதமாக ஏராளமான நம்ப முடியாத, செயல்படுத்தவே முடியாத வாக்குறுதிகளை வாரி இறைத்து மக்களை ஏமாற்றி மக்கள் மீது மோசடி செய்து ஒரு வெற்றியை கர்நாடகத்தில் காங்கிரஸ் பெற்றதோ அதே மாதிரியை பின்பற்றினால் ஒருவேளை வெற்றி கிடைக்கலாம் என்று நம்பி செயல்படுத்த முடியாத, எங்க சார் 2 வீடு இருந்தா ஒரு இருங்க நான் சொல்றேன், இருங்க உங்க அக்கவுண்ட்ல 10 லட்சம் ரூபாய் போடுறேன்றாங்களே, வெட்கமா இல்ல அது செயல்படுத்தக்கூடிய வாக்குறுதிய? மோடி சொன்னாரே சார் 15 லட்சம்னு சொன்னாரு, ஆடியோ காமிங்க. அதாவது you must prove. நீங்கள் ஒரு செய்தியாளராக பொய்யான தகவலை சொல்லக்கூடாது. நான் பொய்யான தகவல் சொல்ல சார், அந்த அளவுக்கு ஒவ்வொரு அக்கவுண்ட்லயும் 15 லட்சம் போட வர முடியும் சொன்னாரு. இல்ல நீங்க தவறு, நீங்க மறுபடியும் திசை திருப்பாதீர்கள். காங்கிரஸ் கட்சியை போலவோ திமுகவை போலவோ பேசாதீர்கள். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் பறிமுதல் செய்து கொண்டு இங்கே வந்தால் ஒவ்வொருத்தருடைய அக்கவுண்ட்லயும் 15 லட்சம் போட முடியும்னா 15 லட்சம் உங்களுக்கு எல்லாம் வந்து பிரித்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு அங்கே வெளிநாட்டில் இவர்கள் பதிவு. மோடி ஆட்சியில இப்பவும் ஏறி இருக்கே சார் சுவிஸ் பேங்க்ல வந்து. இருங்க நான் சொல்லுகிறேன், கருப்பு பணத்தை நிறைய பறிமுதல் செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள் சார். நீங்க இதெல்லாம் எதையுமே பார்க்க மாட்டேன். மோடி வெறுப்புணர்வு பிரச்சாரம் மட்டும்தான் மேலோங்கி நிற்கிறது உங்களிடம். சார் மோடி வெறுப்புணர்வை தூண்டும் வகையில பிரச்சாரங்களை வெறுப்புணர்வு தூண்டும் வகையில பேசல, அட்டாக் பண்றாரு சார். இஸ்லாமியர்களை அட்டாக் பண்ணல, நீ இஸ்லாமியர்களை தாஜா செய்து ஓட்டு பிச்சை அரசியல் செய்கிறாய் என்று சொல்லுகிறார். அதுல தவறு இல்லை என்கிறேன் நான். நீ 2-3 முறை அல்ல, டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய செய்தி தொடர்பாளர் பெரிய பட்டியலே கொடுத்திருக்கார். நீங்க அதை படிக்கிறதே இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க மட்டும் இல்ல, மோடி எதிர்ப்பாளர்கள் யாரும் கண்ணை மூடிக்கிறாங்க. இந்த குதிரைக்கு இது கட்டின மாதிரி மோடி எதிர்ப்பு அவ்வளவுதான். தூக்கத்திலேயும் இவர்களுக்கு மோடி பயம் பிடித்து ஆட்டுகிறது. சார் உண்மையாலுமே மோடி காங்கிரஸ் பயம் இருக்கு. ராகுல் காந்திக்கு பாகிஸ்தான் ஆதரவு. ஆமா, பாகிஸ்தான் மந்திரி ஆதரவு தர்றான், பாகிஸ்தான் பிரமுகர் ஆதரவு தர்றான். ஏன் தரான்? இங்க ஆட்சி மாற்றம். நவாஸ் ஷெரீஃபை போய் பார்த்தவர் சார் மோடி. அவர் பிரதமராக இருந்து ஒரு நாட்டுக்கு பயணம் போறது எப்படி, இங்க என்ன முடிவு ஏற்படணும்னு அவன் விரும்புறது எப்படி, ரெண்டுத்தையும் மொட்டை தலைக்கு முழங்கால் எப்படி சார் வந்து இந்தியா? இருங்க சார், முதல்ல முழுமையாக பதிலை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். சிறுபான்மையினருக்கு இடஒதுக்கீடு செய்வதற்கு காங்கிரஸ் கட்சி பல முறை முயற்சித்ததா இல்லையா? சமூகத்தின் அடித்தட்டு நிலையில் இருப்பவர் எல்லா சமூகத்திலும் இருக்கிறார்களே தவிர சிறுபான்மை மக்கள் மத்தியில் தான் சொல்லுது. சச்சார் கமிட்டி அறிக்கை மீது என்ன கிழிச்சிட்டு இருந்தீங்களா 10 ஆண்டு காலம்? அந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஆழ்ந்த உறக்கத்துல இருந்தாரா? கொள்ளையடிச்சிட்டு இருந்தீங்க காங்கிரஸ் ஆட்சியில. அதனால அதை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படல. மன்மோகன் சிங் என்ற ஒரு பொம்மை பிரதமரை வைத்துக்கொண்டு நீங்கள் இஷ்டத்துக்கு ஒவ்வொரு மந்திரியும் விளையாடிட்டு இருந்தான். அதனாலதான் ஊழல் விசாரணை கமிஷன் அதையெல்லாம் சந்திக்க வேண்டி வந்தது. ஆகவே நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், சார் நான் மோடிக்கு நான் என்ன கேட்கிறேன், அவர் ஹானஸ்டா பேசுறாரு, நான் வந்தா சிறுபான்மையினரை தாஜா செய்கிற அரசியல் செய்ய மாட்டேன்,
நியாயமான எல்லா மக்களுக்குமான நீதி வழங்குவேன். சிறுபான்மை மக்களுக்கு இடஒதுக்கீடு செய்ய முடியாது மோடி சொல்றாரு. காங்கிரஸ் சொல்ல வேண்டித்தானே? ஏன் சார் அந்த கேள்வி அவர் கேட்டார்ல? விளிம்புநிலை மக்கள் சார், அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் வேணும்ல சார்? ஏன் அவங்களுக்கு தான் ஓபிசின்ற பிரிவுல இருந்து இடஒதுக்கீடு கொடுக்குறீங்களா சார்? இதுவரை தனியாகத்தானே சார் அப்படி இருந்தது. ஏன் அதை மாற்ற முடிவு பண்ணீங்க? ஆந்திராவில் மாற்ற முடிவு பண்ணி கோர்ட்டு தடை போட்டுதா இல்லையா சார்? கோர்ட்டு நியூஸே நீங்களாம் படிக்க மாட்டீங்களா சார்? ஆல் ஓவர் இந்தியாவில் நாங்கள் முஸ்லீம்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம்னு அவங்களுடைய இல்லவே இல்லையே சார். இல்லை, செய்திருக்கிறீர்கள் என்பதை அவர் நினைவுபடுத்துகிறார். சார், இவர்கள் ஆட்சிக்கு வந்தபோது இங்கே கர்நாடகத்திலேயோ ஆந்திராவிலேயோ இவர்கள் பதவிக்கு வந்தபோது இதை செய்தார்கள். இவர்களுக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பளித்தால் இதை செய்வார்கள். இது சிறுபான்மை மக்களை தாஜா செய்கிற அரசியல். நான் என்ன சொல்றேன் சார், சிறுபான்மை மக்கள் மட்டுமல்ல, இந்த நாட்டில் பெரும்பான்மை மக்கள் உட்பட சமூகத்தின் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் கைதூக்கி விடப்பட வேண்டும். அதான் மோடி கேட்குறாரு. ஏன் எஸ்சி எஸ்டி பற்றிலாம் நீங்கள் பேசவே மாட்டேன்றீங்க? திரும்ப திரும்ப ஏன் மைனாரிட்டி பேசுகிறீங்க? அந்த ஓட்டை லம்பாக வாங்கிடணும், திருடிடணும், அவங்க ஓட்டை அப்படியே வாங்கிடணும். அந்த பேராசை தானே இவர்களுக்கு காரணம். இன்னும் அக்கறையா அவங்க மேலே? ஏன் சார் எஸ்சி எஸ்டி பற்றி பேச மாட்டேன்றாங்க? அவர்களும் வறுமை கோட்டுக்கு கீழே தானே இருக்காங்க. அவங்கள பற்றி பேசியிருக்காங்களே? இல்லை, மோடி அதான் சொல்கிறாரு. இவங்க பர்சன்டேஜில் கை வச்சு அவனுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா நான் இன்னொன்று சொல்கிறேன், இவனுக்கு 10% இடஒதுக்கீடு தரேன், இவனுக்கு 8% இடஒதுக்கீடு தரேன்றீங்களா? எங்கேருந்து தருவீங்க? கோர்ட் உங்களை சும்மா விட்டுருவானே. அதைதான் என்ன சொல்றாரு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சார், நீங்க காதுல வாங்கிட்டு பேசுங்க சார். முதல்ல மக்கள் ஏமாத்தாதீங்க. காங்கிரஸ் கட்சி ஏமாத்துற மாதிரி ஒரு இடஒதுக்கீட்டுக்கு உச்சபட்ச அளவு இருக்கு. நீ பாட்டு உன் இஷ்டத்துக்கு 8% அவனுக்கு தரேன், 10% அவனுக்கு தரேன்னு சொல்ல முடியாது. கோர்ட் வந்து அங்கே தூங்கிட்டு இருப்பானா நீங்க செய்யறதுக்கு சொல்றதுக்கெல்லாம் காதை காட்டிக்கிட்டு? அதனாலதான் மோடி சொல்றாரு, இதை அனுமதிக்க முடியாது, சமூகத்தை பிளவுபடுத்துகிற அரசியலை செய்றீங்கன்றாரு. எல்லா மக்களுக்குமான ஆட்சி என்னுடைய ஆட்சின்றாரு. சார், நான் என்ன சொல்றேன், மோடி மைனாரிட்டி மக்களுடைய எதிரி, விரோதி, ஜென்ம எதிரி, ஜென்ம விரோதி அப்படின்லாம் பிரச்சாரம் பண்ணீங்கல்ல. வடகிழக்குல என்ன சார், யார் சார் மெஜாரிட்டி? அங்க கிறிஸ்டியன்ஸ் சார். அங்க எப்படி சார் மோடி 2 மாநிலங்கள் ஆட்சி பிடிச்சாரு? இப்பயே மோடி பிரச்சாரத்துக்கே போலியே சார். அங்க அது அவர் கவலைப்பட வேண்டிய விஷயம் சார். பிஜேபி மிசோராம்லயோ அல்ல நாகாலாந்துலயோ அல்ல சிக்கிம்லயோ ஓட்டு வாங்கிச்சா இல்லையா? சத்தீஸ்கர்ல ஜெயிக்க மாட்டார்னு சொன்னீங்களே, ஜெயிச்சாரா இல்லையா? ஏன் அதையெல்லாம் மறைச்சிட்டு பேசுறீங்க? குஜராத்ல சார், சத்தீஸ்கர்ல கிறிஸ்டியன்ஸ் வந்து பெரும்பான்மை. இருங்க, குஜராத்ல 3 முறை முதலமைச்சரா இருந்தாரு. முஸ்லீம்கள் ஓட்டு இல்லாம தான் அவர் ஜெயிச்சாரா? முஸ்லீம்கள் ஓட்டே போடாம அவர் ஜெயிச்சிட்டாரா 3 முறையும்? ஆகவே பித்தலாட்ட அரசியலை காங்கிரஸ் செய்கிறது. மோடி சில நியாயமான கேள்விகளை எழுப்புகிறார். இதுதான் உங்கள் கேள்விக்கு என்னுடைய பதில். ஓகே சார், அமித்ஷா பேசுறாரு சார். என்ன பேச? ஒருவேளை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து விட்டால் தினந்தோறும் ஒரு பிரதமர் இருப்பாங்க. அமித்ஷா அது வந்து சார் 2004 பேசப்பட்ட விஷயம் தான், அதெல்லாம் புதுசு இல்லை. அமித்ஷா அவர்களோ பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோ கவலைப்பட வேண்டாம். இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வருவது என்ற விபத்தை இந்த நாடு சந்திக்காது. இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வரும் விபத்தை இந்த நாடு சந்திக்காது. ஒருவேளை ஈப்ஸ் அண்ட் பட்ஸ் போட்டு பேசுகிறோம் அல்லவா, அப்படி ஒருவேளை அமையுமானால் அவர்கள் சொல்லுகிற கதையெல்லாம் நடக்காது. என்னது மாதத்திற்கு ஒரு பிரதமர்லாம் 4 மாசமோ 5 மாசமோ அல்பாயுசில் அந்த ஆட்சி போய்விடும். அந்த ஆட்சி அரைகுறை பிரசவத்தில் அந்த ஆட்சி முடிந்துவிடும். அந்த ஆட்சியினுடைய கதை முடிந்துவிடும். ஏனென்றால் ஈகோ தலை தூக்கி இருக்கக்கூடிய சில தலைவர்கள் அந்த அணியில் இருக்கிறார்கள். கெஜ்ரிவால் என்ற ஒரு மனிதன் தன்னை மிகையாக கருதி கொள்ளுகிறவன் ஒரு அரசியல்வாதி அந்த அணியில இருக்கிறார். மமதா பானர்ஜி ஈகோவின் உச்சம் அந்த அணியில இருக்கிறார். இவர்களை எல்லாம் சமாளித்து அந்த ஆட்சி தொடர்வது கஷ்டம். சரத்பவார் என்கிற அரசியல் தந்திரங்களை அறிந்தவர், ஒரு ஆட்சி மாற்றத்தையும் கவிழ்ப்பையும் நடத்தி காட்டக்கூடியவர், சாகசத்தை அறிந்தவர், அவர் அந்த அணியிலே இருக்கிறார். இவர்களெல்லாம் சமாளித்து திருப்திப்படுத்தி ஒரு ஆட்சி நடைபெறுவது என்பது முயல் கொம்பு. அது நடைபெறாது. ஆகவே மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ இந்தி கூட்டணி வந்தால் என்ன ஆகும் என்ற சித்தரப்பையே காட்ட வேண்டாம். அந்த விபத்தை நாடு சந்திக்காது. ஆண்டவன் அந்த விபத்துக்கு நாட்டை இட்டு செல்ல மாட்டார். யூபியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கடைசி கட்டத்தில் தான் வந்து காங்கிரஸனுடைய வேட்பாளரை அறிவிச்சிருக்காங்க. எல்லாரும் அமேதியில் வந்து ராகுல் காந்தி போட்டி போடுவார்னு நினைச்சாங்க. ரேபரேலிக்கு போயிருக்காங்க. அமேதியில் அட்லீஸ்ட் பிரியங்கா காந்தியாவது போட்டி போடுவாங்க எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கிஷோரி லால் சர்மாங்கிறவர் போட்டி போட்டிருக்காங்க. கடைசி நேரத்தில் காங்கிரஸ் வந்து யூபியில் வந்து வேட்பாளரை ராகுல் காந்தி அறிவிச்சிருக்காங்களே, என்ன சார் நடக்குது காங்கிரஸ்குள்ள பொறுத்த வரைக்கும்? உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸுக்கு எத்தனை சீட்டு கிடைக்கும் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி.
சென்ற முறையை போல அங்கே மிகப்பெரிய அளவுக்கு அதிகமான சீட்டுகளை அறுவடை செய்ய போகிற கட்சி பாஜக தான். ஆகவே அமேதியில் போட்டியிட்டு தோல்வியை தழுவானேன் என்று அச்சப்பட்டு ராகுல் காந்தி குடும்ப தொகுதியான ரேபரேலிக்கு மாறியிருக்கிறார். அமேதியில் அவர் போட்டியிடாததற்கு ஒரே காரணம் தோல்வி பயம்தான், வேறு எந்த காரணமும். தோல்வி பயம் பிடித்தாட்டி அவருடைய இமேஜை பாதுகாக்க வேண்டும். ஆனால் காங்கிரஸ் தலைவர்கள் அவரிடம் மன்றாடி இருக்கிறார்கள். அது நான் சொல்ற கருத்தல்ல, பத்திரிகைகளிலே வந்திருக்கிறது. நீண்ட விவாதம் நடைபெற்றது. கார்கே, சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உட்கார்ந்து பல மணி நேர விவாதம் நடைபெற்றது என்று பத்திரிகைகள் எழுதியிருக்கின்றன. ஒரு முழு நாள் இவரிடம் மன்றாடி இருக்கிறார்கள் போட்டி போட சொல்லி. பிரியங்கா காந்தி ஒதுங்கி கொண்டார். அதற்கு இப்போது ஜெயராம் ரமேஷ் முட்டு கொடுக்கிறார். பிரச்சாரத்திற்கு போக வேண்டும். ஏன்னா கேண்டிடேட் எல்லாம் நின்று பிரச்சாரத்துக்கு யாருமே எந்த ஊர்லயும் எந்த மாநிலத்திலையும் தலைவர்கள் போகலையா? சட்டமன்ற தேர்தலில் கலைஞர் போட்டிட்டு எல்லா இடங்களுக்கு போகலையா? செல்வி ஜெயலலிதா போட்டிட்டு போகலையா? மு.க. ஸ்டாலின் அவர்கள் போகலையா? அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட தலைவர்கள் மற்ற தொகுதிக்கு போகலையா? என்ன பிரியங்கான்னா அவ்வளோ பெரிய இதுவா? இந்திரா காந்தி மாதிரி பாப்புலரா? இவர் போனாதான் நாடு முழுக்க ஜெயிக்கொண்டதுக்கு. அப்படியே எங்கே போகிறாரு? சுற்றி சுற்றி அங்கே தானே போகிறாரு. போட்டிக்கிட்டுறது 2 நாள் வெளியே போகிறது, மறுபடியும் தொகுதிக்கு வர்றது. தோல்வி பயம். அமேதியில் போட்டிட்டா என்ன ஆகும், இதுதான் பயம். அதனால ரேபரேலியில் போட்டிருக்காரு. போட்டிட்டதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. வயநாடுல 2 பேரும் அடிச்சுக்கிட்டு அசிங்கப்பட்டு இருக்காங்க. காங்கிரஸ் வர்சஸ் சிபிஎம் அசிங்கப்படுது. பினராயி விஜயன், ராகுல் காந்திலாம் ஒரு லீடரே இல்லைன்றாரு. அந்த பேச்சையும் கேட்டுட்டு காங்கிரஸ் தொடச்சிக்கிட்டு கூட்டணியில் தொடர்ந்து இருக்கு. பினராயி விஜயன் மேல பதிலுக்கு அவங்க துப்புறாங்க, ஊழல் ஆட்சி நடத்துகிற முதலமைச்சர்னு. அவர் அதை பற்றி கவலைப்படாமல் தொடச்சிக்கிட்டு கூட்டணி தொடரும்ன்றாரு. இந்த லட்சணத்துல தான் அந்த கூட்டணி இருக்கு. சமீபத்தில் முரசொலியில உதயநிதியை தூக்கி பிடிக்கும் வகையில கட்டுரைகள்லாம் வெளியா இருக்கு. குறிப்பாக இந்த பிரச்சாரத்தை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காருன்னு எல்லாருமே சொல்றாங்க. ஸோ அதன் காரணமாக அமைச்சரவையில் எதுவும் ஒரு உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கா சார்? உயர்வு கிடைக்க வேண்டும் என்று பலர் வெளிப்படையாகவும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் அமைச்சரவைக்குள் இருக்கிறவர்கள் பேசி வருகிறார்கள். ஏற்கனவே பத்திரிகையிலே பேட்டி கொடுத்தார்கள். அதெல்லாம் திமுகவிலே இல்லாத வழக்கம். வெளியில திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு உயர்வு வேண்டும்லாம் பொதுக்குழு செயற்குழுல தான் பேசுவாங்க. இப்பதான் கலைஞர் மறைவுக்கு பிறகுதான் ஓப்பனா பேட்டி கொடுக்குறாங்க. மகேஷ் பொய்யாமொழியில் ஆரம்பிச்சு வெவ்வேறு அமைச்சர்கள் அவர் என்ன பொசிஷனுக்கும் வரலாம் அப்படின்னு இந்திய ஜனாதிபதியா ஆகலாண்டான், ஓவரா கூறாண்டா, இவன் யாருன்னு பார்த்து வச்சுக்கிட்டாங்க. ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்கு அந்த இவன் மாதிரி ஒரு படத்துல வருமே லிவிங்ஸ்டன் மாதிரி ஓவரா கூறாண்டான்ற மாதிரி சில அமைச்சர்கள் எல்லாம் பண்றாங்க. அவருடைய பிரச்சாரம் நிச்சயமாக மக்கள் பெரும் கூட்டம் வந்தது. அவருக்கு மட்டும்தான் வந்தது. திரு மு.க. ஸ்டாலினுக்கு 2 பேருக்கு தான் வந்தது, வேற யாருக்கும் வரல. திருமதி கனிமொழி அவர்களுக்கு பெண்கள் பெரிய அளவில் கூடினாங்க. ஆனால் அவருடைய பிரச்சாரத்தை இவங்க முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவரை அழுத்துக்கிற வேலையில் ஈடுபடுறாங்க திமுக. ஸோ உதயநிதி அவர்கள் இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. துணை முதல்வர் பதவி கொடுக்க போகிறாங்களா? சின்னவர், அவங்க பழனியில் சொல்லுங்கள் சார், நீங்கள் பாட்டு உதயநிதின்னு சொல்லாதீங்க. சின்னவரை வந்து துணை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு சில ஒரு லாபிங்கெல்லாம் ஆரம்பிச்சு ஆராசபாணியில் உச்சவர்னு கூட சொல்லலாம் சார். அதான் துணை முதலமைச்சர் கொடுக்கணும்னு சில பேர் தூபம் போட ஆரம்பித்திருப்பதாக கேள்வி. உயர்வு தரப்போகிறாரா என்று எனக்கு தெரியவில்லை. ரொம்ப நன்றி சார். குறிப்பாக தமிழ்நாடு அரசியல் தொடங்கி இந்திய அரசியல் வரைக்கும் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ரமேஷ் சார். வாய்ப்புக்கு நன்றி.